ஓகே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தேர்ட் டெஸ்ட் பார்க்க போறோம். இதுல ரீசனிங் போலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா கொஸ்டினே வரல. அதனால அந்த செக்ஷனே ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஸ்டின் வரலாம். அதுக்கப்புறம் நான் எப்படி போடுறது? ஸ்கிப் பண்ணாலும் கொஸ்டின் வரல. ஓகே, நம்ம ரிமைனிங் ஆப்டி செக்ஷன் மட்டும் போடுவோம். ஓகே. ஓகே. வேணா குடுத்துருக்காங்க. டிகிரில குடுத்துருக்காங்க. 360 டிகிரி. இது என்ன குடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு குடுத்துருக்காங்க. மண்டே, டியூஸ்டே. ப்ரொடியூஸ்டுனா சோல்டு, அன்சோல்டு. ஆக்சுவலா டிகிரில நெறைய பேர் வந்து டிஃபரெண்ட்டா கால்குலேஷன் போடுவாங்க. ஆக்சுவலா டிகிரில வந்து நம்ம ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கணும். 36 டிகிரினா 10%, 3.6 டிகிரினா 1%, 1.8 டிகிரினா 0.5% எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது கன்வர்ஷன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? டிகிரி ஆஃப் டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐட்டம் சோல்டு. இப்போ 86.4னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, யோசிக்கக்கூடாது. 72 டிகிரி + 12.4 டிகிரி கரெக்ட்டா? 12.4னா என்ன வரும்? 4%. இது 20%. 24%. 57.6 அப்போ 54 + 3.6 டிகிரி. 54 எவ்வளோ? 15%. இது 1%. 16%. 90 டிகிரியா ஈஸியா 25% போட்டுருவீங்க. இது 15%, இது 20%. இப்போ ஆட் பண்ணி பாருங்க எல்லாம் கரெக்ட்டா வரும். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே இது என்னது? சோல்டு. இது அன்சோல்டு. இது டோட்டல். இப்போ இத வந்து 100xன்னு வச்சுக்கலாமாண்ணே? ஓகே. சோல்டு எவ்வளோ? 24x. இது எவ்வளோ? 16x. இது எவ்வளோ? 25x. இது 15x. இது 20x. கரெக்ட்டா? ஓகே. இது வரைக்கும் இந்த பாயிண்ட் டீகோட் பண்ணியாச்சு. இந்த டிகிரி வந்து இப்போ அவ்வளோதான். இந்த பை சார்ட் வந்து முடிஞ்சுச்சா? ஓகே. இப்போ ரிமைனிங் என்ன டேட்டா குடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் மண்டே இஸ் 100 மோர் தென் டியூஸ்டே. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அன்சோல்டு மண்டே இஸ் 80. ஓகே. அன்சோல்டு எவ்வளோ குடுத்துருக்காங்க? மண்டே 80யா? 20யா? நல்லா கவனிக்கணும். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் மண்டே எவ்வளோ? 24x + 80. அது எப்படி இருக்குன்னா, 100 மோர் தென் ப்ரொடியூஸ்ட் ஆன் டியூஸ்டே. கரெக்ட்டா? நான் எழுதுனது கரெக்ட்டா? இது ப்ரொடியூஸ்ட் ஆனா? ஓகே. அப்போ என்ன வரும்? இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4x. 120ல 80 போச்சுன்னா 40. அப்போ எக்ஸோட வேல்யூ 10னா? அப்போ என்ன வரும்? 240, 160, 250, 150, 200. கரெக்ட்டா? ஓகே. அப்போ என்ன வரும்? 320 இங்க 180 வரும். கரெக்ட் தானே? அப்போ எங்க தப்பு பிடிச்சிருக்கோங்க? 8xஆ? 8x இஸ் ஈக்குவல் டூ 40. அப்போ எக்ஸோட வேல்யூ 5. சாரி. எக்ஸோட வேல்யூ 5னா 24xனா என்ன வரும்? 120, 80, 125, 75, 100. ஓகேவா? இது ஆட் பண்ணா 200 வருமா? இது ஆட் பண்ணா 100 வருமா? ஓகே. இதெல்லாம் தெரியாது. ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இஃப் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் வெட்னஸ்டே டு தேர்ஸ்டே இஸ் 5:3. ப்ரொடியூஸ் வந்து 5:3. அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அன்சோல்டு இன் 10 மோர் தென் தட் ஆஃப் தேர்ஸ்டே. அன்சோல்டு வந்து y y + 10ன்னு வச்சுப்போமா? இங்க yன்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ குடுத்துருக்காங்களா? 125 + y + 10 டிவைடட் பை 75 + y இஸ் ஈக்குவல் டூ 5/3. கரெக்ட்டா? ஓகே. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 135 405 + 3y இஸ் ஈக்குவல் டூ 375 + 5y. அப்போ 2y இஸ் ஈக்குவல் டூ 130யா? y இஸ் ஈக்குவல் டூ 65. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே டிஃபரன்ஸ் எவ்வளோ? இங்க 65னா இங்க 75 வருமா? இங்க 65. கூட்டினா என்ன வரும்? 200ஆ? இங்க என்னது? 140ஆ? டிஃபரன்ஸ் எவ்வளோ? 60. ஓகே. இது என்ன போக மாட்டுது? ஓகே. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் ஃப்ரைடே இஸ் 150. ப்ரொடியூஸ் வந்து 150னா டிஃபெக்ட் இது எவ்வளோ? 50. அவுட் ஆஃப் விச் 20% ஆர் டிஃபெக்டிவ். டிஃபெக்டிவ் என்ன? 150 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரா? அப்போ 30 வந்து டிஃபெக்டிவ். தென் ஃபைண்ட் த நான் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் அன்சோல்ட் ஆன் ஃப்ரைடே. அப்போ இப்போ இதில் 30 போயிடுச்சுன்னா 20 இருக்குமா? ஓகே. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்ட் ஆன் மண்டே 70 ஆர் சோல்டு டு மேல்ஸ். 70 மேல்ஸ்னா 50 ஃபீமேல்ஸ். இது நம்மளே கண்டுபிடிக்கணும். இஃப் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்ட் டு மேல்ஸ் ஆன் டியூஸ்டே இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்ட் டு ஆன் மண்டே. ஓகே. இங்க மேல் எவ்வளோ? 50. ஃபீமேல் எவ்வளோ? 30. ஓகே. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்ட் டு ஃபீமேல்ஸ் ஆன் டியூஸ்டே 30. ஓகே. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் சாட்டர்டே இஸ் 70. சாட்டர்டே வந்து ஓகே. ப்ரொடியூஸ்ட் ஆன் சாட்டர்டே இஸ் 70. அவுட் ஆஃப் விச் 1/7 ஆர் அன்சோல்டு. 10 வந்து அன்சோல்டு, 60 வந்து சோல்டு. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அன்சோல்டு ஆன் ஃப்ரைடே இஸ் சேம் as நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு. ஓகே. இங்க வந்து 60 வரும். இங்க 160 வருமா? ஓகே. ஃப்ரைடே எவ்வளோ? 160. ஓகே. இஃப் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு ஃப்ரம் சண்டே டு ஃப்ரைடே இஸ் 110. ப்ரொடியூஸ்ட் வந்து சோல்டு வந்து 110. ஓகே. 110ஆ? 20% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் சண்டே ஆர் அன்சோல்டு. சண்டே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதோ? ஓகே.
ஓகே. இங்க எவ்வளோ இருக்கு நமக்கு? 100xனோட வேல்யூ 500. நல்லா கவனிக்கணும் 500. இப்போ இங்க 6 ப்ராடக்ட் 6 டே குடுத்துருக்காங்களா? அப்ப 660னா இங்க என்ன வரும்? சண்டே 160 வந்து சோல்டு. ஓகே. அண்ட் 20% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் சண்டே ஆர் அன்சோல்ட். அப்ப 80% சோல்டா? அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்ட் எவ்வளோ? 200. ஓகே. ஸோ இப்போ வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க. px ஸ்கொயர் மைனஸ் 71x பிளஸ் a p and q ஆர் கன்சிக்யூட்டிவ் சிங்கிள் டிஜிட் நேச்சுரல் நம்பர்ஸ் whose product is 30. ஸோ p-னோட வேல்யூ 6, q-னோட வேல்யூ 5. ஏன்னா 2 மல்டிப்ளை பண்ணா 30 வரும். கன்சிக்யூட்டிவ் டிஜிட் இன்ஸ் ஓகே. a is a prime digit which is 2 more than b, which is an exact 2 digit multiple of 7 and the digit of sum is not more than 5. ஓகே. b-னோட வேல்யூ less than 40. நல்லா கவனிக்கணும். b is a prime integer. ஓகே. இப்போ b-னோட மல்டிபிள் நான் என்ன வேணா எடுக்கலாம். ஆனா நான் 14 எடுத்தேன்னா இது a வந்து 16 வரும். அது பிரைம் கிடையாது. ஓகே. 21 எடுத்தேன்னா இது 23 வரும். ஓகே ரைட்டு. அடுத்து வேற என்ன மல்டிபிள் வரும்? 28 எடுத்தா 30, 35 எடுத்தா 37, 35 எடுத்தா 37. ஆனா என்ன குடுத்துருக்கான்னா, அந்த டிஜிட் சம் ஆஃப் a இஸ் நாட் மோர் தென் 5. அப்ப இது தப்பு. அப்ப a-னோட வேல்யூ என்ன? 23. b-னோட வேல்யூ என்ன? 21. முடிஞ்சா? ஸோ இது வந்து அவன் குடுத்துருக்க க்ளூஸு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். என்னன்னா px ஸ்கொயர் மைனஸ் 71x ஓகே. px ஸ்கொயர்னா 6x ஸ்கொயரு மைனஸ் 71x ப்ளஸ் 23 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 23 இன்ட்டு 6ஆ? 23 3 9 6 23 அப்போ 69 2 சார் கரெக்டா? ஓகே. அப்போ 69 2 சார்ன்னு ரூட் வருமா? ஓகே. qx ஸ்கொயர்னா 5y ஸ்கொயரு மைனஸ் 22y ப்ளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 3 7 5. ஸோ 3 5 சார் 15 15 7 சார் இதான் ரூட்டு. 5 ஆல் டிவைட் பண்ணோம். இது 6 ஆல் டிவைட் பண்ணோம். அது இருக்கட்டும். ஸ்மால் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 1. ஸ்மால் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 1 என்ன? டிவைடட் பை 6ன்னு போட்டா 1/3 அது லெஸ் தென் 1 கரெக்ட் தான். த கிரேட்டர் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2 இஸ் அன் இன்டிஜர். 15 டிவைடட் பை 5 3 இது இன்டிஜர் தான். த ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டர் ரூட் ஆஃப் போத் ஈக்குவேஷன் இஸ் மோர் தென் 30. 69/6 இன்டூ 15/5 இதை கேன்சல் பண்ணா 3 இதை கேன்சல் பண்ணா 2 கேன்சல் பண்ணா 34.5 கரெக்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாமே கரெக்ட். ஓகே. ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் z ஸ்கொயர் மைனஸ் p ப்ளஸ் q ப்ளஸ் 4. 11 15 z ஸ்கொயர் மைனஸ் 15z ப்ளஸ் a ப்ளஸ் bனா 44. ஸோ என்ன வரும்? 11 4 சார். ஸோ 11 and 4 ஆர் ரூட்ஸ். ஓகே. ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ குவான்டிட்டி பேஸ் கம்பேரிசன். A time taken by train A to cross platform with a speed of 50 meter per second is 10 seconds. அப்போ ட்ரெயின் ஏ ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் எவ்வளோ? 500 மீட்டர். 50 மீட்டர் பர் செகண்ட் 10 செகண்ட்னா 500 மீட்டரு. பி டு கிராஸ் சேம் பிளாட்ஃபார்ம் வித் ஸ்பீட் ஆஃப் 90 மீட்டர் பர் செகண்ட் இஸ் அப்போ பி ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 450. போத் ட்ரெயின்ஸ் கேன் கிராஸ் டுகெதர் ஈச் அதர் இன் சேம் டைரக்ஷன் 16.25 செகண்ட்ஸ். அப்போ கிராஸ் இன் சேம் டைரக்ஷன். அப்போ ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை இதனோட ஸ்பீட் 50 இதனோட ஸ்பீட் 90. ஸோ 40. அப்போ 40 இஸ் ஈக்குவல் டு 640. இது ஒரு 40னா 640 650 கரெக்டா? ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? a ப்ளஸ் பி ப்ளஸ் 2p இஸ் ஈக்குவல் டு 950 ரைட்டா? ஓகே. அப்போ இதனோட வேல்யூ 650னா p-னோட வேல்யூ 150 ரைட்டா? ஓகே. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ட்ரெயின் ஏ டு கிராஸ் அ டனல் whose length is 50 meters less than that of platform. அப்போ ஏனோட லென்த் என்ன? ஏனோட லென்த் வந்து 350. டனலோட லென்த் வந்து 50 கம்மி பிளாட்ஃபார்ம் விடனா அப்போ 100. ஸோ 450 டிவைடட் பை 50னா 9 செகண்டு. ஸ்பீட் ஆஃப் மேன் who cross b in opposite direction ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் இன் 3 செகண்ட்ஸ். அப்போ ஸ்பீட் ஆஃப் மேன் கேட்குறாங்க. அப்போ என்ன வரும் இங்கே? 650னா 150 போச்சுன்னா 300 வரும். ஸோ 300 டிவைடட் பை 3 ஆப்போசிட் டைரக்ஷனில் கிராஸ் பண்ணுறான். இவனோட ஸ்பீட் எவ்வளோ? 90. அப்போ 90 ப்ளஸ் என்னன்னு தெரியாது. அவன் என்ன சொல்கிறான்? 3 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுறான்னு சொல்கிறானா? அப்போ அவனோட ஸ்பீட் என்ன? 10 மீட்டர் பர் செகண்ட். அப்போ குவான்டிட்டி டூ கிரேட்டர் தென். ஓகே. டைம் ஆன் பண்ண சொல்லியிருந்தீங்க. வந்து இப்போ தான் ஞாபகம் வருது. ஓகே. A person invested 3,000 in a scheme at a rate of X% per annum and received 21,600 as implemented over 3 years. எத்தனை பர்சன்டேஜ்? 72%. எக்ஸனோட வேல்யூ என்ன? 24. Rupees 1,000x in another scheme which offers compound interest. 1,000x என்ன வரும்? 24,000. Compound interest y%, then would be 5,040 2 years. y% compound interest 2 years. 5,040ன்றது எவ்வளோ? 20%னா 4,800 ஒரு 240. ஸோ 21%. அப்போ y-நோட வேல்யூ 10. ஏன்னா 2 இயர்ஸில் கேள்வி என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன? 24 மைனஸ் 10 எவ்வளோ? 14. எக்ஸ் ப்ளஸ் 1%. 25% ஆஃப் 10y எவ்வளோ? 100. அப்போ எவ்வளோ? 25. அப்போ குவான்டிட்டி 2 பெருசு. ஓகே. The time taken by P and Q to complete the work together is 12 days. So P and Q வந்து 12 days. R can complete the same work in 7 days. So 84 efficiency இங்கே 7 சாரி இங்கே 7 இங்கே 12. ஓகே. The wages issued by PQR together is out of which Q ஓகே. Q வந்து 4000. அப்போது
2 பேரோட எஃபிஷியன்சி 19 இருக்கா? 19,000. அப்போ Qனோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. Pனோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. Q and R together complete the work. Q and R என்ன வரும்? 4 + 12 16. ஸோ 84/16 இது ஒரு யூனிட்டு. P and R என்ன வரும்? P and R வந்து 3 + 12 15. ஸோ இதை அடித்தா 15:16 வருமா? ஸோ குவான்டிட்டி 2 greater than குவான்டிட்டி 1. இப்படி தான் சால்வ் பண்ணோம். அங்கே வந்து கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. 3 இன்லெட் பைப்ஸ் அண்ட் 3 அவுட்லெட் பைப்ஸ். ஸோ ஏபிசி வந்து 3 இன்லெட் பைப்ஸ், பிக்யூ வந்து அவுட்லெட் பைப். இது ஞாபகம் வச்சுக்கணும். இது நெகட்டிவ் எஃபிஷியன்சி. த டைம் டேக்கன் பை ஏ அண்ட் ஆர் டு ஃபில் த டேங்க்ஸ். அப்போ ஏன்றது பாசிட்டிவ் எஃபிஷியன்சி, ஆர்ன்றது நெகட்டிவ் எஃபிஷியன்சி. ஸோ ஏ மைனஸ் ஆர், அதனோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 6 மினிட்ஸ். ஓகேவா? வேறஸ் ஏ ப்ளஸ் பி கேன் ஃபில் த டேங்க் இன் 10/3 மினிட்ஸ். ஓகே. டைம் டேக்கன் பை பி மைனஸ் ஆர், ஏன்னா ஆர் வந்து நெகட்டிவ் எஃபிஷியன்சி தான் இருக்கணும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே. 15 மினிட்ஸ். பி அண்ட் சி டுகெதர் கேன் ஃபில் இன் 16/11 மினிட்ஸ். ஓகே. ஏபிக்யூ. ஸோ ஏ மைனஸ் பி மைனஸ் கியூ எவ்வளோ? 120/13. அப்போ நான் எல்சிஎம் என்ன எடுக்கணும்? 120. மேலே இருக்க நம்பர்ஸ் தான் எல்சிஎம் எடுக்கணும், கீழே இருக்கிறத கண்டுக்கூடாது. அப்போ 20யா? ஓகே. 12 36. கரெக்டாக? ஃபஸ்ட்டு இது டிவைடு, அது மல்டிப்ளை. 26. ஸோ 8 2 22 1 13. கரெக்டாக? இப்போ என்ன பாயிண்ட் நோட் பண்ணணும்னா, எந்த பாயிண்ட் நோட் பண்ணக்கூடாது. ஓகே. P is 20% more efficient than Q. So P is 20% more efficient than Q na 6:5. Okay. ஓகே. இங்கே வாங்க. ஏ ப்ளஸ் வேறு எதுவும் பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்குமா? ஏபிக்யூ. ஓகே. பி அண்ட் சி 60/11. ஓகே. ஓகே. இங்கே வாங்க. ஏ ப்ளஸ் பினோட எஃபிஷியன்சி 36. சரி, ரைட்டு. ஏ ப்ளஸ் பி மைனஸ் 2ஆர்னோட எஃபிஷியன்சி 28. லாஜிக்கா? அப்போ 2ஆர்னோட எஃபிஷியன்சி என்ன? 4. ஏன்னா 2ஆர்னோட எஃபிஷியன்சி 8 மைனஸ் ஆனதுனால தான் உங்களுக்கு இங்கே 28 வந்திருக்கு. அப்போ ஆர்னோட எஃபிஷியன்சி 4னா பினோட எஃபிஷியன்சி 12. பினோட எஃபிஷியன்சி 12 அப்படின்னா ஏனோட எஃபிஷியன்சி 24. ஏனோட எஃபிஷியன்சி 24னா 24 மைனஸ் இதனோட எஃபிஷியன்சி என்ன? 6x, இது 5x ஈக்குவல் டு 13. கரெக்டாக? அப்போது 11x ஈக்குவல் டு 11. எக்ஸ்னோட வேல்யூ 1. அப்போ பினோட எஃபிஷியன்சி 6, கியூனோட எஃபிஷியன்சி 5. அப்போ பினோட எஃபிஷியன்சி உங்களுக்கு 12னா சினோட எஃபிஷியன்சி 10. முடிஞ்சா? எல்லாத்தோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. பினோட எஃபிஷியன்சி 6, கியூனோட எஃபிஷியன்சி 5, ஆரோட எஃபிஷியன்சி 4. இதுக்கப்புறம் இந்த வேல்யூ வேணாம். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 120. ஸோ இந்த பாயிண்ட் வந்து அவ்வளோதான். ஆனால் இதுதான் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா இது ஏதோ மொத்தம் தான் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஏசிடி டு ஃபில் த டேங்க் டுகெதர் இஸ் 10/3. அப்போது 120 டிவைடட் பை 10/3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 36 எஃபிஷியன்சி வருமா? ஓகே. எது? ஏசிடி. ஏ ப்ளஸ் சினோட எஃபிஷியன்சி என்ன? 34. இதனோட எஃபிஷியன்சி 2. ஸோ டினோட எஃபிஷியன்சி 2. என்ன கேட்டிருக்கேன்னா டி அண்ட் கியூ டு ஃபில் ஆர் எம்டி தான். டினோட எஃபிஷியன்சி 2, கியூனோட எஃபிஷியன்சி 5. அப்போ கண்டிப்பாக எம்டி தான் ஆகும். -3. அப்போ 40 நிமிஷத்தில் அந்த டேங்க் எம்டி ஆயிருமா? ஏன்னா 120 டேங்கோட கெப்பாசிட்டி. ஓகே. பைப் பி அண்ட் பி ஸ்டார்டட் டு ஃபில் டங்கதர் பட் டேஷ் மினிட்ஸ் போத் பைப் ஷட் அண்ட் ஆஃப். ஏ அலோன் ஃபில் ரிமைனிங் டேங்க் இன் 1 minute. ஏ 1 நிமிஷம் தான் வேலை செஞ்சு 24 தான் ஃபில் ஆயிருக்கும். மீதி எவ்வளோ இருக்கும்? 96. பி ப்ளஸ் பி. பி என்னோட எஃபிஷியன்சி 12, பினோட எஃபிஷியன்சி -6. அப்போ 6. அப்போ எவ்வளோ நேரம் வேலை செஞ்சிருப்பாங்க? 16 நிமிஷம். எவ்வளோ நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணியிருப்பாங்க? 16 நிமிஷம். ஓகே. சி அண்ட் எஸ் டுகெதர் கேன் ஃபில் த டேங்க் இன் 120/7 minutes. அப்போ சி ப்ளஸ் எஸ்னோட எஃபிஷியன்சி என்ன? 7. சீனோட மைனஸ் வரும். ஸோ எஸ் வந்து அவுட்லெட் பைப்பு, டி அவுட்லெட் பைப்னு கொடுத்துருக்காங்க. சீனோட எஃபிஷியன்சி என்ன? 10. எஸ்னோட எஃபிஷியன்சி என்ன? 3. கரெக்டாக? ஏன்னா 10லேருந்து 3 போச்சுன்னா தான் உங்களுக்கு 7 வந்திருக்கும். பி அண்ட் டி டுகெதர் கேன் எம்டி த டேங்க் இன் 20/3. அப்போ பியும் டியும் 20/3 மினிட்ஸ்னா அப்போ பி ப்ளஸ் டீனோட எஃபிஷியன்சி என்ன? ரெண்டுமே நெகட்டிவ் பைப்பு. அப்போ 18. அப்போ டீனோட வேல்யூ -12. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எஸ்ஸும் டியும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. 3 + 12 15. ஸோ 8 நிமிஷத்தில் அந்த டேங்கை எம்டி பண்ணிடும். ஓகே. if the efficiency of A is reduced by X%, so A and efficiency எவ்வளோ? 24. X% ரெடியூஸ் பண்ணுறாங்க, ரைட்டு. A and Q வந்து நமக்கு 120/7 நிமிஷத்தில். அப்போ அவன் என்ன சொல்ல வரான்? A மைனஸ் Qனோட எஃபிஷியன்சி எனக்கு எப்போ 7ஆக மாறும்? ஆல்ரெடி எனக்கு Qனோட எஃபிஷியன்சி 5. அப்போ ஏனோட எஃபிஷியன்சி என்னவா மாறி இருக்கணும்? 12ஆக மாறி இருக்கணும். எனக்கு என்ன தெரியும்? ஏனோட எஃபிஷியன்சி 24. அப்போ நான் பாதியாக குறைக்கிறேன். அப்படின்னா எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 50. ட்ரூ அபவுட் எக்ஸ்னா 5ஆல் டிவைட் ஆகும். யூனிட் டிஜிட் 0. 24% ஆஃப் 100 என்ன? 24. ஸோ எல்லாமே கரெக்ட். கரெக்டாக? ஓகே. இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 24% ஆஃப் 900 என்ன? 90% ஆஃப் 240 கண்டுபிடிங்க. 180 216. ஓகே. ப்ளஸ்
12x is equal to 132 into 3. ஸோ 132 into 3னா 396 minus 96னா 300. 300ல இது வச்சுனா 84. ஸோ 7 சார். ஓகே. 120 divided by 24 na 5 plus 240 minus 120 na 120 equal to 245 plus 155 na 300. 300 அந்த பக்கம் வச்சுனா சாரி இது மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ 300 minus 125 வரும் 175. 300 minus சாரி 400 minus 125 275. ஓகே 42 into 18 என்ன 42 into 18 720 ஒரு 36. ஸோ 756 plus x square is equal to 720 divided by 26 20 into 45 900. 900ல இது போச்சுன்னா 144. ஸோ 12 ஸ்கொயர். ஓகே 424 plus 30% ஆஃப் 1,60,000. ஸோ 400. 30%னா 120 ஈக்குவல் டு 380 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 340. ஸோ 720 720ல் 544 போச்சுன்னா என்ன வரும்? 156 176. ஸோ அப்படி ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஓகே 480 டிவைடட் பை 12 என்ன 40. 420 ப்ளஸ் எக்ஸ் ரைட்டு ஈக்குவல் டு 120 இன்ட்டு 2 360 ப்ளஸ் 260. இது 500 620. அதில் 460 போச்சுன்னா நமக்கு 160. இன்னும் லோட் ஆகல. டிஸ்கனெக்ட் ஆகிட்டு லோட் ஆகாது. கரெக்டு தான். வெரியும் போட்ட ஆன்சர்லாம் ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஓகே முன்னாடி போ. ஓகே இந்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? The bar graph given below shows a difference between the number of students who took admission. ஓகே சயின்ஸ் மைனஸ் காமர்ஸ் பிகேஎஸ்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே டோட்டல்னால் வந்து சயின்ஸ் டீமு காமர்ஸ் டீமு அப்புறம் ஆர்ட்ஸ் டீம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கவனிங்க. சயின்ஸ் மைனஸ் காமர்ஸ் 80 டிஃப்ரென்ஸ். நான் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு PQRST சயின்ஸு காமர்ஸு ஆர்ட்ஸ் ரைட்டா. இப்போது ஒரு கவனமாக ஒரு பாயிண்ட் கவனிங்க. ஆர்ட்ஸ் தான் கம்மி எக்ஸ்ன்னு வச்சாச்சா. ஆர்ட்ஸை விட காமர்ஸ் ஆர்ட்ஸை விட காமர்ஸ் அதிகமாக எவ்வளோ இருக்குது 40. அதனால தானே பாசிட்டிவ் 40 வந்திருக்கு. எக்ஸ் ப்ளஸ் 40. இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது 80. ஏன்னா இது காமர்ஸ். காமர்ஸை விட சயின்ஸ் எவ்வளோ இருக்குது 80. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 120. இதுதான் அசம்ஷன். ஸோ இங்கே என்ன வரும் ஒய்ஏ ஒய் ப்ளஸ் 50 என்ன வேரியபிள்னா எனக்கு கொடுத்துங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒய் ப்ளஸ் 8 ஏன்னா இதை விட இது 30 அதிகம். புரியுதா? டிஃப்ரென்ஸ்க்காக நான் அப்படி எழுதுறேன். ஸோ இதை ஏன்னு வச்சேன்னா எனக்கு ஏ ப்ளஸ் 20ன்னு வரும். இது வந்து ஒரு 60னா ஸோ ஏ ப்ளஸ் 18 வரும். ஓகே இது வந்து 20. ஸோ பின்னு வச்சா பி ப்ளஸ் 20. இது வந்து 100. ஸோ பி ப்ளஸ் 120. இது வந்து சினா சி ப்ளஸ் சாரி சி ப்ளஸ் 10. இது ஒரு 30. ஸோ சி ப்ளஸ் 40. இதுதான் அசம்ஷன். இதுக்கப்புறம் தான் பாயிண்டே படிக்கணும். இது எழுதியாச்சா? இப்போ இனி ஸ்கூல் அட்மிஷன் சயின்ஸ் டீம் வந்து மோர் தென் காமர்ஸ் டீம் ரைட்டு. அது பார்த்தாலே தெரியுது. காமர்ஸ் டீம் வந்து மோர் தென் ஆர்ட்ஸ் டீம். ஸோ இது வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது the ratio of number of students who took admission in science team in P2Q, அதாவது science team in P2Q. science team என்ன? ஸோ x plus 120 divided by y plus 80 is equal to 5/3. இது அவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். the average number of students who took admission in P and Q. அவன் பார்த்தியா எக்ஸ் ஒய் இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுறான். அப்போ என்ன கொடுத்துருக்கான்? ஆர்ட்ஸ் டீம் P and Q. அப்போ x plus y-நோட வேல்யூ ஆவரேஜ் தான் 60. அப்போ 120 கரெக்டாக. ஓகே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x plus 360 is equal to 5y plus 400. கரெக்டா? therefore 3x minus 5y is equal to 40. அப்போ என்ன பண்ணலாம்? இதை 5y ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? 5x plus 5y is equal to 600. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8x equal to 640, x equal to 80, y is equal to 40. கரெக்டா? அப்போ x equal to 80னா 200, y equal to 40னா 120, 90, 40. அப்போ x equal to 189 வரும். 120
80 முடிஞ்சா? ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன குடுத்துருக்காங்க? அடுத்த பாயிண்ட் வந்து அடுத்த லீடு. நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ டுக் அட்மிஷன் இன் ஸ்கூல் ஆர் இஸ் ஹால்ஃப் ஆஃப் தட் ஆஃப் எஸ். ஸோ ஸ்கூல் ஆர் இஸ் ஹால்ஃப் ஆஃப் தட் ஆஃப் எக்ஸ்னா, இப்போ ஸ்கூல் ஆர்னோட டோட்டல் என்ன? 3A + 100. ஸ்கூல் எஸ்னோட டோட்டல் என்ன? 3B + 140. கரெக்டா? ஓகே. என்ன சொல்றான்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ டுக் அட்மிஷன் இன் ஸ்கூல் ஆர். ஸ்கூல் ஆர்ல அட்மிஷன் எவ்வளோ டோட்டலு? 3A + 100. அது எப்படி இருக்குன்னா, இஸ் ஹால்ஃப் ஆஃப் தட் ஆஃப் என்னது? ஸ்கூலு எஸ். அப்போ என்ன வரும்? 6A + 200 ஓகே 6A + 200 இஸ் ஈக்குவல் டு 3B + 140. அப்போ என்ன வரும்? 3B - 6A. ஸோ 3B - 6A இஸ் ஈக்குவல் டு 16 வச்சுக்கலாமா? ஓகே இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகே. வேற என்ன ஈக்குவேஷன்? டைம்லாம் எடுத்துக்கூடாது. இப்படிலாம் டைம் எடுத்து போடாதீங்க. ஏன்னா டைம் குறைஞ்சிட்டே போகும். ஓகே. வேற என்ன பாயிண்ட் குடுத்துருக்கான்? The number of students who took admission in art stream. ஸோ இது டோட்டல் என்ன? 320 400 ஓகே. 210 250 ஓகே. The number of students who took art stream in art stream in R எவ்வளோ? A is 60 less than who took commerce stream in school S. commerce stream in school S என்ன? B + 20 விட 60 கம்மி. கரெக்டா? லாஜிக்கா? அப்போ B - A is equal to 40 அப்படின்றது தெரியும். அப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 3B - 3A is equal to 120. கரெக்டா? ஓகே. அப்போது இதுக்கு மைனஸ் போடுவோமா? மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போது 3A is equal to 60னா ஏனோட வேல்யூ 20. ஏனோட வேல்யூ 20 அப்படின்னா அந்த 20 20 கேன்சல். பீனோட வேல்யூ 60. அப்போ ஏனோட வேல்யூ 29 என்ன வரும்? 160. பீனோட வேல்யூ 69 என்ன வரும்? 180 320ன்னு வரும். சரி ஓகே இது இருக்கட்டும். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்? who took admission in all the 3 streams together from all to 1330. இது ஒரு 480. சாரி 480. இது ஒரு 650. ஸோ 650 480 1130. அப்போ இங்கே 200 பேர். அப்போ என்ன வரும்? 3C + 50 is equal to 200. அப்போ சீனோட வேல்யூ 50. அப்போ 90 60 50. கரெக்டா? 110 200 முடிஞ்சா? பீனோட வேல்யூ என்ன? சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 60. ஸோ 180 60னா 80 60. என்னோட வேல்யூ 20. ஸோ 40 100 140 160 முடிஞ்சா? ஓகே. ஸோ இதெல்லாம் அழிச்சிருவோம். மற்ற எல்லா பாயிண்ட்டுமே தேவையில்லை. இப்போ இந்த டேட்டா மட்டும் போதும். நான் இதில் எழுதி அழிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. பேப்பர்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அங்கங்கே போட்டிங்கன்னா ஸோ ஈஸியாக போடலாம். ஏன்னா எனக்கு எழுத திரும்ப இடம் வேணும். ஸோ நான் அழிக்கிறேன். இஃப் த 20% of total number of students who applied for admission in science stream in school P didn't take admission. Okay. And the total number of students who inquired for admission in science stream in school S is 50 more than the ஓகே. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது அட்மிஷன். அதாவது 20% பேர் அட்மிஷனே எடுக்கல. எங்கே? எஸ்ல சயின்ஸ் டீமில். அப்போ எவ்வளோ பேர் என்கொயரி போட்டிருப்பாங்க? 250 பேர். அப்போ அதில் 80% பேர் ஜாயின் பண்ணாங்க. ஓகே. didn't take admission. The number of students who inquired for admission in science is 50 more than that in school P. அப்போ எவ்வளோ பேர்? 300 பேர் வந்து நமக்கு எஸ்ல வந்து என்கொயரி பண்ணியிருப்பாங்க. அப்போது அட்மிஷன் ஆகாதவங்க எவ்வளோ பேர்? 120 பேர். கேள்வி ராஜிகா? ஓகே. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who took admission in school Q 250 பேர். 2/5 ஆர் கேர்ள்ஸ். அப்போ என்ன வரும்? 100 பேர் கேர்ள்ஸு, பாய்ஸ் வந்து 150 பேர். ஓகே. இந்த நம்பர் ஆஃப் பாய்ஸ் who took admission in school R is 20% less than that in school Q. அப்போ என்ன வரும்? 20% 80% 120 வரும். எங்கே? ஆறில். அப்போ 120. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ? 40 பேர். ஓகே. if the total number of students who took admission in school S எவ்வளோ? 320 is what percentage of total number of students admission T? 160%. ஆப்ஷன் ஓகே. which of the following are equal? இதில் ஏபிசியில் எது ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. the total number of students who took admission in art stream in school Q. art in school Q 40. காமர்ஸ் இன் ஸ்கூல் ஆர். காமர்ஸ் இன் ஸ்கூல் ஆர் 40. அட்மிஷன் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இன் ஸ்கூல் எஸ். சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்கூல் எஸ். இது தப்பு. ஸோ ஏவும் பியும் ஈக்குவல். ஓகே. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who took admission in school U is 1/4 of that of school P. அப்போது இவ்வளோ 100 பேரா? ஓகே. who took admission in science stream in 50. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் 50 பேர். காமர்ஸ் டு ஆர்ட்ஸ் வந்து 3:2. அப்போ 30 20. ஃபைன் த ஸ்டூடெண்ட்ஸ் who took admission in ஆர்ட் ஸ்ட்ரீம் 20 பேர். ஓகே. இது என்னது ராங் நம்பரா? ஓகே. இது வந்து போகிறதுனா போடலாம். 17 21 25 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 29 தப்பு. ஓகே.
4 + 4 -9 ஓகே. +24 ஸோ 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அடுத்து 24 வருதா? 24க்கு பதிலா 16 ஆட் பண்ணியிருந்தா நமக்கு என்ன வரும்? 22ன்னு வந்திருக்கும். கரெக்ட்டா? அதில -25 போச்சுன்னா, ஓகே. என்ன இது? சரி ஓகே. இங்க என்னது? 18 ஒரு 103 என்ன? 121. வச்சான் பாத்தியா எனக்கு பிரைம் நம்பர் சீரிஸ? அப்போ 2க்கு அப்புறம் 3 அடுத்து 5. அப்போ 5னா என்ன வரும்? நமக்கு 31ன்னு வரும். அப்போ 31 வந்தா தான் அடுத்து 7 ஸ்கொயர் -49 பண்றப்போ உங்களுக்கு 18ன்னு வரும். ஸோ 30 தப்பு. கரெக்ட்டா? ஏன்னா லாஸ்ட் நான் டக்குன்னு பார்த்தேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. டிவைடட் பை 5 இன்டு 2 டிவைடட் பை 5 இன்டு 2னா 4. இப்போ 7 தானே வரும். சும்மா போடுவோம். ஓகே. இங்க 9 இங்க 17 8 28 இங்க 8 இங்க 11 இங்க வந்து 36 ஸோ 8 இங்க வந்து 35னா 24 45 ஸோ இங்க 9 8 9 10 11 8 இங்க 1 குடுத்துட்டா 10,000 இங்க 1 குடுத்தா 9,000 ஸோ அப்போ இங்க வந்து 17 வந்திருக்கக்கூடாது. ஸோ இங்க வந்து 18 வந்திருக்கணும். ஸோ 18னா 55 தப்பு. போடு நான் லாஜிக்ல போடுறேன். கரெக்டான்னு தெரியல. ஓகே. டிவைடட் பை 13 இன்டு 11 டிவைடட் பை 3யா? அப்போ பிரைம் நம்பர்ல போறாங்க. கரெக்ட்டா? அப்போ டிவைடட் பை 7 வந்தா தான் இங்க 11 வந்திருக்கும். இன்டு 5 கரெக்ட்டா? அப்போ 8 தப்பு. ஓகே. இன்டு 11 தான் நான் டிவைடட் பை 11 சொல்லிட்டேன். ஓகே. என்ன பெருசா இருக்கு? எது சிம்பிளா இருக்க ஈக்குவேஷன் இருக்கா? ஓகே. The vessel contains milk and water in the ratios milk, water 2:1. So milk, water 2x. Okay. 20% is taken out. So 80% 1.6x, 80% 0.8x. And replace with same quantity of water. Same quantity of water 2% என்ன 0.6x போயிருக்கும். ஸோ 0.6x இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஓகே. The quantity of milk in the mixer final becomes 10. Okay. 1.6x equal to 1.4x plus 10. அப்போ 0.2x நோட வேல்யூ 10 அப்படின்னா x நோட வேல்யூ 50. கரெக்டா? ஓகே. ஃபைன் த இனிஷியல் மிக்சர் 150 லிட்டர் 150 ml 3x தானே? ஓகே. மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஓகே ஏ பின்னு இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ் ஓகே. த மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் இஸ் 300 900 which is marked by 125%. அப்போ 225%னா அப்போ 400. அப்போ 125% எவ்வளோ? 500. மார்க் அப் கரெக்டாச்சா? ஓகே. அண்ட் சோல்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் ருபீஸ் பி. அப்போ 900 மைனஸ் பியா? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி இஸ் கியூ விச் இஸ் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 300. அப்போ கியூ ப்ளஸ் 300. மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி இஸ் 1200. இந்த டிஸ்கவுண்ட் ஆன ஆர்டிகல் பி இஸ் 2p. அப்போ 1200 மைனஸ் 2p இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் 300. கரெக்டா? ஓகே. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் ஆர்டிகல்ஸ் ஆர் சேம். அப்போ என்ன வரும்? 2p plus q is equal to 900. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டு சேம் சொல்லியிருக்காங்க. அப்போ 900 மைனஸ் p is equal to q plus 300. கரெக்டா? அப்போ q plus p is equal to 600. கரெக்டா? ஓகே. அப்போ என்ன அது ஒரு p எக்ஸ்ட்ரா ஆனதுனால உங்களுக்கு 300 ஆகுதுன்னா அப்போ p நோட வேல்யூ 300. கரெக்டா? அப்போ q நோட வேல்யூ 300. கேள்வி என்ன? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் p and q 0. சூப்பராக கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க சார். வேற லெவல். ஓகே. The total number of articles manufactured by P and Q. So P and Q வந்து இது 200, இது 300. Article sold by, okay, sold and sold இருக்கு. P2 number of articles unsold by Q. So 6x, 5x, okay. The ratio of unsold, okay, வச்சா மற்ற டெஸ்ட். ஓகே. அப்போ என்ன வரும்? 200 minus 6x, 300 minus 5x. அவன் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கானா? unsold by P எவ்வளோ? 200 minus 6x. Article sold by Q எவ்வளோ? 300 minus 5x. இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ வந்து 2/5. அப்போ என்ன வரும்? 1000 minus 30x equal to 600 minus 10x. அப்போ 20x equal to 400, x நோட வேல்யூ 20. ஓகே. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் sold by both the shops together. 20னா 120, 20னா 200. ஸோ 320. ஓகே. த டைம் டேக்கன் பை பி அண்ட் சி டுகெதர். ஸோ பி அண்ட் சியும் சேர்ந்து 6 நாள் ஒர்க் முடிப்பாங்க. பிசிடி சேர்ந்து வந்து 60/3 நாள். ஸோ டோட்டல் வந்து 60ன்னு வைப்போம். 13 இங்கே 10. ஸோ அப்போது டினோட எஃபிஷியன்சி 3. ஏ அண்ட் டி டுகெதர். ஸோ ஏ ப்ளஸ் டினோட வேல்யூ 15/2. ஸோ 4 2 8. அப்போ ஏனோட வேல்யூ 5. சி இஸ் 20% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. ஸோ அப்போ சினோட வேல்யூ 6. அப்போ பினோட வேல்யூ 4. பி அலோன் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஸோ 15 days. ஓகே.
ஓகே, இந்த கொஸ்டின் போட முடியுமான்னு பார்ப்போம். த பர்சன் who invested 20,000 in scheme ஓகே, 20% ஓகே, 20% ஓகே, 3 இயர்ஸ் அப்போ 84%, அப்போ 16,800. அப்போ பீனோட வேல்யூ 15,000. ஓகே, பி இன் another scheme which offers compound interest rate of Q% per annum, ஓகே 3,150. 15,000 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் அப்போ 21%. அப்போது என்னது Qனோட வேல்யூ 10, P/Q அப்போது 150, சாரி 1500. ஓகே, டைம் டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் 120 மீட்டர் இஸ் 7 செகண்ட்ஸ். ஓகே, ட்ரெயின் ப்ளஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 7 ஸ்பீடு. சேம் ட்ரெயின் கேன்சல் பிஜஸ். ஓகே, டி ப்ளஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 6x. அப்போது ஒரு ஸ்பீடு வந்து 40. ஓகே, 40 மீட்டர் ஒரு செகண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? ஐயோ, ஓகே, ஒன்று தப்பு. அனாலிசிஸ் ஓகே 18% வந்துருக்கு. ஆனால் இது ஆப்டி மார்க் மட்டும். செக்ஷனல் ரேங்க் தனியாக கொடுக்கணுமா? ஓகே, 100% எத்தனை பேர் போட்டிருக்காங்க? 9,500 பேர் போட்டிருக்காங்க. சொல்யூஷன்ஸ் ஏதோ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன், அது என்ன போட்டேன்னு தெரில. நம்பர் சீரியஸில் தான் தப்பாக போட்டு வச்சுருப்பேன் அந்த கேள்வி. ஓகே, சூப்பர். கொஸ்டினே வரல, ஆனால் 5 நிமிஷம் மட்டும் காட்டு. வாவ், நைஸ். வாவ், நைஸ். என்ன கொடுத்துருக்காங்க? 5. ஓகே, நீங்கள் விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடிலாம் பண்ணுவீங்க. இது என்ன போட்டிருந்தேன்? ஓகே ஓகே, நம்ம ஏன் இது ரேஷியோவாக எடுத்துக்கூடாது? ஸோ டி ப்ளஸ் 100 டிவைடட் பை டி ப்ளஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 6/7. லாஜிக், சாரி 7/6 கரெக்டாக. அப்போது 6t ப்ளஸ் 600 இஸ் ஈக்குவல் டு 7t ப்ளஸ் 420. அப்போ டீனோட வேல்யூ என்ன? 180. ட்ரெயினோட லென்த் 180. வெயிட் அ மினிட். சேம் ட்ரெயின் கேன் வெஜ் ஆஃப் 60 மீட்டர்ஸ். சாரி, இங்கே 120. அப்போ 720. அப்போ 300. ட்ரெயினோட லென்த்து 300. ஓகே, இது மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போட்டிருக்கலாம். ஓகே, அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகலை. ஓகே, ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் ரிவர் இன். ஓகே, போட் இன் ஸ்டில் வாட்டர் வந்து 28. அந்த ஸ்பீட் ஆஃப் த ரிவர் வந்து த ஸ்டீம் வந்து எக்ஸு. இது வந்து ஸ்டில் வாட்டர். போட்டு கவர் 220 எக்ஸு ப்ளஸ் 10 இன் டவுன் ஸ்ட்ரீம். அப்போ 28 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 15. therefore 220 எக்ஸு ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 280 ஒரு 140 420 ப்ளஸ் 15 எக்ஸ். அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 205 எக்ஸ் ஈக்குவல் டு 410. எக்ஸ்னோட வேல்யூ 2. கேள்வி என்ன? அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் 2 மணி நேரத்தில். இது 2. அப்போ 26 × 2 52 கிலோமீட்டர். ஓகே ஓகே, the average marks obtained by a student in A and P. ஸோ ஏ ஆவரேஜ் வந்து Pனா அப்போ டோட்டல் 2Pயா? சேம் ஸ்டூடெண்ட் இன் B and C. ஓகே, சேம் மார்க்ஸ் obtained by சேம் ஸ்டூடெண்ட் இன் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, B and C இஸ் ஆவரேஜ். அப்போ 2P - 10. ஓகே, A to C இஸ் 14:9. அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் ஆல் 3 சப்ஸ்டன்ஸஸ் 26. அப்போ டோட்டலாக எவ்வளோ எடுத்திருக்காங்க? 78 மார்க் எடுத்திருக்காங்க. கரெக்டாக நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன பாயிண்ட்னா, எனக்கு ஏனோட வேல்யூ 14xன்னு தெரியும். கரெக்டாக சீனோட வேல்யூ 9xன்னு தெரியும். ஓகே, வேற என்ன தெரியணும்? ஓகே, அதுக்கு முன்னாடி வேற ஒரு பாயிண்ட் யோசிக்கணும். ஏ ப்ளஸ் பியிலிருந்து பி ப்ளஸ் சியை கழிச்சா ஏ மைனஸ் சி எவ்வளோ? 10. 14x 9xன்னு அசம்ஷன் வச்சா 5xனோட வேல்யூ எனக்கு 10னா எக்ஸ்னோட வேல்யூ 2. அப்போ ஏனோட மதிப்பு 28, பினோட மதிப்பு 18. அப்போது 46 போச்சுன்னா மீதி 32 மார்க் தான். யார் எடுத்த மார்க்கு? சாரி, அது இல்லை. இவன் வந்து 28 மார்க் எடுத்திருக்கான், பி வந்து 32 மார்க் எடுத்திருக்கு. கரெக்டாக. ஸோ 60நோட வேல்யூ தான் 2P. அப்போ பினோட வேல்யூ 30. நல்ல கேள்வி மேலே. பட் ஆனால் இந்த பாயிண்ட் யோசிக்கணும். நம்ம என்ன ஸ்டேஜுக்கு உடனே போயிடறோம்னா, நான் எப்படி யோசிச்சேன்னா நானே சொல்லிடுறேன். 14x ப்ளஸ் பி டிவைடட் பை
9x + b = 2p/2p - 10. இது திரும்ப என்ன ஆகும்? ரேஷியோ தான் வரும். அவன் என்ன லாஜிக்கா யோசிக்க எக்ஸ்பெக்ட் பண்றான்னா, இதுக்கு நான் உனக்கு வேரியபிள் குடுத்தனா, இங்கேயே ஆன்சர் வர மாரி குடுத்தனா, அப்ப இத மைனஸ் பண்ணி இத கேன்சல் பண்ணிக்கோ அப்படின்றத அவன் சொல்ல வரான். ஓகேவா? ஓகே. ஓகே. P and Q invested rupees X and okay, respectively for XY. Okay. P வந்து X rupees for 9 months. Q வந்து 1600 for Y month. At the end of the one year, total profit received by okay 4000. Okay. அப்போ 9x divided by 1600 Y is equal to இவனுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 27,000 கிடைச்சிருக்கும். இவனுக்கு 20,000 கிடைச்சிருக்கும். கரெக்டா? 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல். இந்த 1 ஜீரோக்கு 1 ஜீரோ கேன்சல். 9 3 சார். கரெக்டா? அப்போ 2 டேபிள்ஸ் அடிச்சா 80. கரெக்டா? அப்போ x டிவைடட் பை y இஸ் ஈக்குவல் டு 240 டிவைடட் பை 1. கரெக்டா? ஓகே. அவுட் ஆஃப் எக்ஸ் ஓகே எக்ஸ் இன்ட்டு ஒய்னோட வேல்யூ 6000 சொல்லியாச்சு. ஓகே. அப்போ இது 240x இது எக்ஸ்னு வச்சா 240x² இஸ் ஈக்குவல் டு 6000. கரெக்டா? ஓகே. 0க்கு 0. 24 25 சார். எக்ஸ்னோட வேல்யூ 5. கரெக்டா? எக்ஸ்னோட வேல்யூ 5னா என்ன வரும்? இந்த எக்ஸ் இது வேற இந்த வேற எக்ஸ் வேற இங்கே ஏன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் புரியும். a². அப்போ என்ன வரும்? 1200. இங்கே வந்து 5 months. கரெக்டா? ஓகே. P2Q வந்து 3:4ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்சல்யூட்லி கரெக்டான விடை. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் P and Q இஸ் a perfect square. இது 9 மாதம், இது 5 மாதம். ஸோ 4 மாதம் இஸ் a perfect square. 2y% அப்படின்னா 10% ஆஃப் 1500 என்ன வரும்? 150 இஸ் கிரேட்டர் தென் 100. ஸோ எல்லாமே கரெக்ட். ஓகே. Okay, the total number of balls, pink plus orange plus grey in a bag is, okay, pink, orange, grey, total எவ்வளோ? 6x. ஒரு grey ball பிக் பண்ணால் 1/6னா grey ball ப்ராபர்ட்டி என்ன? x. pink ball is 30. அப்போ pink ball 30. Difference between, okay, என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்? pink greater than orange. The difference between probability of picking one pink and one orange ball is also 1/6. ஒரு பிங்க் ஒரு ஆரஞ்சு பால் எடுக்கிறது 1/6. நல்லா கவனிக்கணும். டோட்டல் வந்து எனக்கு 5x. ஏன்னா பிங்க்கும் ஆரஞ்சும் சேர்ந்தது 5x. அப்போ P minus Q is equal to 1/6. P plus Q is equal to 5/6. லாஜிக் கரெக்டா? அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த 6லாம் விட்டுருங்க. P plus Q வந்து உங்களுக்கு 5 பார்ட்டு, P minus Q வந்து ஒரு பார்ட்னா, அப்போ P வந்து உங்களுக்கு எத்தனை பார்ட்டு? 3 பார்ட்டு, Q வந்து 2 பார்ட்டு. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க. 3/6னா 1/2வா? 2/6னா 1/3யா? இது ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு 1/6ன்னு வரும். கரெக்டா? நான் எப்படி பிரிச்சேன்னு புரியுதா? இந்த 6 பேஸ் எடுத்துட்டேன். ஸோ P minus Q வந்து எனக்கு ஒரு பார்ட் இருந்துச்சுன்னா, P plus Q வந்து 5 பார்ட் இருக்கும். அப்போது எனக்கு நான் 3 பார்ட்டோட வேல்யூ 30னா இங்கே 20, இங்கே 10 முடிஞ்சா? சாரி 30 20. அப்போது 5xனோட வேல்யூ 50. ஓகே 60 கரெக்ட் தான். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஆரஞ்சு பால்ஸ் இந்த பேக். ஸோ 20. எது தப்பாக பிடிச்சிக்கிறேன், அது ராங் நம்பர் சீரிஸ். சாரி ராங் நம்பர் சீரிஸ். The ratio of percentage of P to S and Q to R. Okay. Okay. P to S 10x 9x QR 4y 5y. 4 years ago the age of Q 4y minus 4 4 வருஷத்துக்கு முன்னாடி is equal to percentage of P 10x. First equation. Okay. After 12 years from now யாருக்கு? The age of S 9x plus 12 equal to same as percentage of R 5y. கரெக்டா? ரெண்டு ஈக்குவேஷன் சேம் ஆச்சா? 5y minus 9x equal to 12. 4y minus 10x equal to 4. கரெக்டா? ஓகே. இது என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் இது 4ஆல் இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36, 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 50. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48, 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. கரெக்டா? ஓகே. அப்போது 14x equal to 28. எக்ஸ்னோட வேல்யூ 2. எக்ஸ்னோட வேல்யூ 2 அப்படின்னா ஒய்னோட வேல்யூ 6. கேள்வி என்ன? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பர்சன்டேஜ் ஆஃப் P and R கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஓகே. பர்சன்டேஜ் ஆஃப் QTS கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். எல்லாமே கண்டுபிடிக்கலாம். XYனோட வேல்யூ உங்களுக்கு வருதுன்னா எல்லாமே கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? ஓகே. அவ்வளோதான். ஓகே. வாழ்த்துக்கள்.